ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் பெற்ற என்னுடைய வைரமே, இந்த உலகத்திற்கு நான் நம்பிக்கையோடு கொண்டு வந்த என்னுடைய அழகான பிள்ளையே, இந்த சாய் ஆகிய நான் உங்களை பெரிய இடத்தில் அற்புதமாக வாழ வைப்பேன். நீங்கள் நினைக்கலாம் இது வெறும் கஷ்ட காலம் என்றே. ஆனால் இது கஷ்ட காலங்கள் அல்ல, இதுவும் ஒரு அற்புதமான காலங்கள். என்னதான் சாய் சொல்கிறீர்கள், கஷ்டத்தில் வாடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீ இது அற்புதமான காலம் என்று ஒரு பெயரை வைக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நிலைமையிலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் சோர்ந்து கிடக்கிறேன். உனக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிரிப்பாகத்தானே உள்ளது என்று நீ கேட்கிறாய். தங்கமே, இது நான் சிரிக்கவில்லை. உனக்கு மற்றவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார், நீ என்ன விஷயத்தை ஒவ்வொன்றையும் பார்த்து தெரிந்து கொள்கிறாய் என்பதை புரிய வைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கவலைகளோடு இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இதில் கவலைகள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கவலைகள் என்ற ஒன்றை முதலில் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியுங்கள். எப்போ பார்த்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கவலைகளோடு இருப்பது வீணான ஒன்று. உங்களுக்கு என்று ஒரு காலம் பிறந்துவிட்டது. அந்த காலம் உங்கள் கண்ணுக்கு இப்பொழுது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த எனக்கு தெரியும் தானே, எந்தெந்த காலம் அற்புதம், எந்தெந்த காலம் அதிசயம், எந்தெந்த காலம் யோகம் என்பது எனக்கு தெரியும் தானே. எனக்கு தெரிந்துதானே உங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறேன். இந்த தாய் தகப்பன் இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் வைத்திருக்கிறேன். நிறைய பொழுதுகள், நிறைய விதமான காலங்கள், நிறைய விதமான நேரங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமைத்து நான் கொடுப்பேன். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள், யார் யாரோ ஏதேதோ உன் மனதை மாற்றுகிறார்கள் என்பதை நினைத்து கவலைப்படாதே. இந்த வாக்கை நான் ஆரம்பிக்கும் பொழுதே உன்னை தங்கம் வைரம் என்றுதான் ஆரம்பித்தேன். அதற்கு காரணம் இதை அனைத்தையும் ஆளப்போகும் பிள்ளைதான் நீ. சாய், என்னை நீங்கள் ஏமாற்றாதீர்கள். நான் அப்படியெல்லாம் பாக்கியம் செய்து இருந்தவள் என்றால் நான் யாரையும் இப்பொழுது எதிர்பார்க்க கூடாது. நான் ஒவ்வொரு பொழுதும் என் வீட்டில் இருக்கும் சிலரை எதிர்பார்த்துதானே வாழ்கிறேன். நான் எப்பொழுதும் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா, யாராவது எனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார்களா என்றுதானே எதிர்பார்க்கிறேன். இதில் நான் எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நானாகவே உயர்வேன், நானாகவே நன்றாக இருப்பேன் என்பதை நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஒரு நபர் ஒரு விஷயத்திற்கு வந்துவிட்டான் என்று வைத்துக்கொள். அவன் அதிலேயே மூழ்கி கிடப்பான் என்று என்ன அர்த்தம்? அவனுக்கும் நேரங்கள் எல்லாம் உண்டு, அவனுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் எல்லாம் உண்டு. எதிலும் யாரும் எப்பொழுதும் மூழ்கி கிடப்பது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களோ பெரிய பெரிய விஷயங்களோ, ஒரு நபருக்கு கஷ்டகாலம் வந்தது என்றால் அந்த கஷ்டகாலம் மாறும். மாறாதது இந்த உலகத்தில் எதுவுமே அல்ல. ஒவ்வொரு நிமிஷம் நீ இங்கு பிறந்திருக்கிறாய் என்றால் இந்த பிறப்பும் ஒரு நாள் முடியத்தான் போகும். அதனால் எல்லாமும் மாறும். என்னடா இது, சாய் இப்படியெல்லாம் சொல்கிறாரே என்றெல்லாம் நினைக்காதே. நான் உண்மையை மட்டுமே கூறும் நபர். உன்னுடைய மனம் கஷ்டப்படும் என்பதற்காக பொய்யான வாக்குகளை கூறுவதோ, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ஏமாற்றுவதோ என்னுடைய வேலை இல்லையம்மா. உனக்கு எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம் நடக்கும், எந்த விஷயம் நடக்காது என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் சரியாக சொல்பவன். எடுத்த உடனேயே உன்னை குழப்பி விடுவது என் வேலை அல்ல. ஆனால் என்னை தேடி ஒரு நபர் வருகிறார்கள் என்று வைத்துக்கொள். அந்த நபர் ஒன்றை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? அந்த நபர் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயை நம்பிவிட்டோம் என்றால் சாய் உடனடியாக நல்லது செய்து விடுவார். சாய் உடனடியாக உடனடியாக எல்லா விஷயத்தையும் செய்து விடுவார். உடனடியாக வாழ்க்கையில் அனைத்தையும் தந்து விடுவார் என்று நினைப்பது தவறான ஒன்று.
முதலில் உங்கள் கர்ம வினைகளை நான் உங்களிடம் இருந்து எடுக்கத்தான் நான் முயற்சியை செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய வழி என்பது கர்ம வினை. அந்த கர்ம வினையை தான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எடுப்பேன். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த விஷயத்தையே தருவேன். ஆனால் இங்கு அதை யாருமே எப்பொழுதுமே எந்த விஷயத்திலேயுமே புரிந்து கொள்வதே இல்லை. சாயிட போனேன், சாய் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை. அப்படி என்றால் சாய் எதுவுமே எப்பொழுதுமே செய்ய மாட்டாரோ என்ற ஒரு நினைப்புக்கு நீங்கள் அனைவரும் வந்து விடுகிறீர்கள். சாய் கண்டிப்பாக செய்வேன். முதலில் உங்கள் கர்ம வினையை அடியோடு எடுப்பேன். எடுத்து முடித்த பிறகுதான் அடுத்தடுத்து என்ற ஒரு விஷயத்திற்குள்ளேயே நான் வருவேன். அதனால்தான் சிலர் சொல்வார்கள், நான் சாயை ரொம்ப நாளாக வணங்கினேன், சாய் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, சாய் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை கூட எனக்கு தரவில்லை என்பதெல்லாம் சொல்வார்கள். சாயை நம்பி ஒரு நபர் வந்துவிட்டான் என்றால் முதலில் அவன் அனுபவிக்க வேண்டியது அவனுடைய கர்மவினைக்கான கஷ்டத்தை. அந்த கர்மவினைக்கான கஷ்டத்தை அவன் முடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் தொடர ஆரம்பிக்கும். இதுதானே வாழ்க்கையில் சரியான முடிவு. நீ என்னிடம் வந்துவிட்டாய் என்பதற்காக உன்னை நான் என்னுடையமே வைத்து கொள்ள வேண்டும், வேறு எங்கே போகக்கூடாது என்பதற்காக உடனடியாக ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு போக போக உன் கர்மவினையை கொடுத்தால் உன்னால் அதை தாங்க முடியுமா? முதலில் கஷ்டத்தை கொடுத்து ஒரு பக்குவத்தை உருவாக்கி இவன் யார் என்று உன் கூட இருப்பவன் அனைவரையும் தெரிய வைத்த பிறகு, உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் தெரிய வைத்த பிறகு உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலுமாக ஒரு ஒளியை தருவேன். கஷ்டத்தை முற்றிலுமாகவே கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு நல்லது என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிப்பாகவே கொடுப்பேன். நல்லது கொடுக்காத தெய்வம் எந்த தெய்வமும் அல்ல. உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு என்பது உருவாகும். நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான ஏற்றங்களும் உருவாகும். அது கூடிய விரைவில் உனக்கு அது தெரிய வரும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வதை கண்கூடாக நீ பார்க்கலாம். எதையும் எப்பொழுதும் நினைத்து வருந்தாதே. எல்லாம் வாழ்க்கையில் மாறும். இது மாறாது அது மாறாது என்பது இவ்வுலகத்தில் கிடையாது. எல்லாம் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த தீராது என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை முற்றிலுமாகவே தீரும். யாரையும் நினைத்து பயப்படாதே. இவனால் வாழ்க்கை நமக்கு முடிந்து விடுமோ, அவனால் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நினைக்காதே. யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை எதுவும் செய்ய முடியாது. புரிந்ததா? தங்க பிள்ளைக்காக நான் நிறைய முடிவுகளை வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பொழுதிலும் அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு பொழுதிலும் மாற்றங்கள் கிடைக்கும். சுலபமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஏற்றம்